இனித்திடும் உறவை இன்பம் என்னும் உணவை. வெல்கம் பேக் டு ஓல்ட் சிப் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஃபிலிப்ஸ் ரெக்கார்ட் பிளேயருக்கு கேட்ரிட்ஜ், இந்த மாடல் கேட்ரிட்ஜ் வந்து ப்ராப்ளம் ஆனால் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஏன்னா இந்த கேட்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிடைக்கல, இது கொஞ்சம் ரேர் கேட்ரிட்ஜ். ஸோ இந்த மாதிரி இந்த செட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்ரிட்ஜ் தான் போடணும். இந்த கேட்ரிட்ஜ் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறோன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கேட்ரிட்ஜ் வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கேட்ரிட்ஜை நம்மகிட்ட இருக்கக்கூடிய அவைலபிள் HMV கேட்ரிட்ஜ் அல்லது இந்த மாதிரி சைனா கேட்ரிட்ஜை வச்சு நம்ம எப்படி இந்த கேட்ரிட்ஜை ரெடி பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் உள்ள போர்டெல்லாம் கலத்தி எடுத்துருக்கேன். ஏன்னா போர்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேமேஜ் ஆகிட்டு இதை ரெடி பண்ண முடியாது. நமக்கு இந்த வீடியோவில் நம்ம கேட்ரிட்ஜை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் இதுக்கு வந்து நம்ம போர்டு எப்படி செட் பண்ணி இதை வந்து ஒரிஜினல் கண்டிஷனுக்கு கொண்டு வரலான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேட்ரிட்ஜை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். இதை வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதை ரிமூவ் பண்ண பிறகு இந்த காயிலெலாம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்குது. இதை வந்து கரெக்டாக இந்த இடத்துல கட் பண்ணணும். இந்த இடத்துல கட் பண்ணி நம்ம இதை எடுக்கணும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒயர் எல்லாமே கட் ஆகி வந்துட்டு இங்கே இதில் பார்த்திங்கன்னா இந்த 2 பின்னும் சிக்னல், இந்த 2 பின்னும் கிரவுண்ட். இது ஸ்டீரியோ கேட்ரிட்ஜ். ஸோ நாம் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த கேட்ரிட்ஜ் இதில் நான் செட் பண்ண போகிறோன்னா இப்படி தான் வரும். இந்த மாதிரி வரும், ஃபினிஷிங் ஆகி வந்துடும், நமக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேட்ரிட்ஜில் என்னென்னா இந்த ரெண்டும், இந்த ஷார்ட்டாக 2 பின் இருக்குது பாருங்கள், இந்த 2 கிரவுண்டு, இந்த லெங்க்த்தாக இருக்கிற 2 சிக்னல். இது லெஃப்ட்டு, இது ரைட்டு, இது லெஃப்ட் கிரவுண்டு, இது ரைட்டு கிரவுண்டு. இந்த 2 ஒயரும், அதாவது இந்த 2 சிக்னலும் இந்த 2 சிக்னல் கூட ஜாயிண்ட் ஆகணும். இந்த 2 கிரவுண்டும் இந்த 2 கிரவுண்டு கூட ஜாயிண்ட் ஆகணும். இதை நம்ம ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 4 கலர் ஒயர் எடுத்திருக்கேன். சின்ன ஒயரில் 4 கலர் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த 2 சிக்னல், இந்த 2 கிரவுண்டு. நான் இதில் வந்து 4 ஒயரை ஃபஸ்ட்டு சோல்டரிங் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த 2 ஒட்டிக்கும். இப்போ நான் ஒட்டுறது ஒரு சைடு உள்ள சிக்னல். இப்போ அதே சைடு உள்ள இது கிரவுண்டு ஒட்டுறேன். அப்போ ஈஸியாக இருக்கும் நமக்கு ஒட்டுறதுக்கு. இப்போ 4 ஒயரும் சொல்கிறீங்க. இந்த 2 சிக்னல் இங்கே மேலே உள்ள 2 கூட ஒட்டியிருக்கிறேன். இப்போ இந்த பொசிஷனில் தான் நமக்கு கேட்ரிட்ஜ் வரும். ஓகே, இனி என்ன பண்ணணும்னா நம்ம கரெக்டாக இதில் செட் பண்ணணும். இந்த மாதிரி வரும். இந்த பொசிஷனில் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஒரிஜினல் ஃபினிஷிங்கில் வந்துடும். கொஞ்சம் அந்த மாதிரி க்ளூ வச்சுக்கணும். க்ளூ கன் எடுத்து இப்போ இதில் லைட்டாக க்ளூ வச்சுட்டு நம்ம இதில் லேசாக வைக்கணும். கரெக்டு பொசிஷனில் வச்சிடணும். நம்ம கேட்ரிட்ஜ் வந்து என்ன பொசிஷனில் அந்த ஊசி வந்து கரெக்டாக நேராக வரணும். கரெக்டாக வந்துட்டு அப்படியே செட் ஆயிரும். நம்ம 2 கலத்தினா கூட கலத்திக்கணும். இது க்ளூ தான். க்ளூ வந்து அழகாக கலந்து வந்துடும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கேட்ரேஜ் மாதிரி தான் இருக்கும். நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். ஏன்னா இது வந்து சைனா கேட்ரேஜ். நம்ம இந்த மாதிரி கேட்ரேஜும் இதில் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேட்ரேஜும் இதில் கரெக்டாக செட் ஆகும். நம்மகிட்ட இல்லாத கேட்ரேஜ் இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இனி நம்ம இதில் வந்து நீங்கள் என்னென்னா இந்த இடத்துல ஏதாவது அழுக்கு இருந்ததுன்னா இதை நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஏன்னா இதுதான் சிக்னல் போகுது. இது வழியாக தான் இங்கே உள்ள கேட்ரேஜில் உள்ள சவுண்டு வந்து சிக்னல் ஆகி நமக்கு வருது. அதனால் இதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். இப்போ இது ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு RCA கேபிளில் ஒரு சைடை கட் பண்ணியிருக்கிறேன். நான் ஒரு சேனல் செக் பண்ணி பார்க்குறேன். இதில் 2 ஒயர் இருக்குது. இது கிரவுண்டு, இது சிக்னல். இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஒயர் இருக்குது. இது கிரவுண்டு, இது ஒரு சிக்னல், இது இன்னொரு சிக்னல். நான் இந்த சிக்னலில் கொடுக்குறேன். ஒரு சைடு கிரவுண்டில் கொடுத்துருக்குறேன், ஒரு சைடு இந்த ரெட் கலர் ஒயர், ஒரு ரெட்டும் ஒரு ஒயிட்டும் இருக்குது. நான் ரெட் கலர் ஒயரில் கொடுக்குறேன் ஒரு சைடு சிக்னல். ஓகே, இப்போ இதை நான் ஆம்பிளிஃபயரில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த கேட்ரேஜ் ஒர்க்கிங்கில் இருக்குது. பார்ப்போம், நான் ரெக்கார்ட் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ரெக்கார்ட் பிளேயரில் 78 இருந்துன்னா 45 ஓடும், 45 இருந்தா 33 ஓடும். அந்த மாதிரி தான் இருக்குது உள்ள. நான் இப்போ இதை ஆன் பண்ணி பார்க்குறேன். இனித்திடும் உறவை இன்பம் என்னும் உணவை. சரி, இந்த கேட்ரேஜ் வந்து இப்போ நம்மகிட்ட இல்லாத கேட்ரேஜை நம்ம ரெடி பண்ணிட்டோம். நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். ஏன்னா இது வந்து என்னன்னா நீங்கள் ஆக்ஸ்லையும் போடலாம், ஃபோனோலையும் போடலாம். இப்போ உங்ககிட்ட ஃபோன் ஆம்பு இல்லைன்னா நீங்கள் ஆக்ஸ் இருக்கக்கூடிய ஆம்பில் போடலாம். இப்போ ஆக்ஸில் தான் போட்டிருக்கிறேன். ஆக்ஸில் போட்டோம்னா நல்லா இருக்கு, நல்ல குவாலிட்டியாக இருக்கு. பாருங்க, ஓகே. இப்போ இந்த ரெக்கார்ட் பிளேயர் நல்லா இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா உள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்து அதனால அந்த ஆம்பு போர்டை கலத்தி எடுத்தாச்சு. இப்போ வந்து கேட்ரேஜை ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து அவுட் எடுத்து ஃபோன் அவுட் எடுத்து நான் ஆம்புக்கு கொடுத்துருக்குறேன். நல்ல ஒர்க்கிங்கில் இருக்குது. இது நான் அடுத்த வீடியோவில் இந்த ஆம்புக்கு பதிலாக, இந்த ஆம்பு போர்டுக்கு பதிலாக நாம் வாங்கி வச்சுக்கூடிய இந்த ஆம்பு இருக்குது, வால்யூம் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, பவர் சப்ளை இருக்குது, டயோடு, இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இதுக்கு ஆம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலில் உள்ள ஒவ்வொரு வீடியோவும் நம்மகிட்ட இல்லாத பொருள்களை எப்படி ரெடி பண்ணுறோன்னு சொல்லி தகவல்கள் வரும். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். போன வீடியோவில் பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை பாருங்கள். ஏன்னா நிறைய வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் வந்து 20% சேல்ஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது. அதாவது நம்ம சேனலில் உள்ள எந்த பொருள்களை நீங்கள் வாங்கினாலும் உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். செகண்ட் லெவலில் வந்து ஃப்ரீ கிஃப்ட் ஆஃபர். இப்போ நம்ம வந்து என்னென்னா இந்த கலர் ரெக்கார்டு வந்து நம்ம ஃப்ரீ கிஃப்ட் ஆஃபர் கொடுத்துருக்குறோம். அது வந்து செகண்ட் லெவல் மெம்பர்ஸுக்கு வந்து அது பொருந்தும். தேர்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் லெவலில் வந்து நம்ம உங்கள் கலெக்ஷன்ஸ் வீடியோஸில் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு மற்ற 2 ஆஃபரும் பொருந்தும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர் இருக்குது. அதனால் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இது மாதிரி இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோஸும் பாருங்கள். உண்மையிலே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்.